இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு உருளி செட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் லோட்டஸு, ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா லைட் எரியும். ஒரு சைட் மினியான் கிளாக், அதுக்கப்புறம் 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து முட்டை ட்ரே வச்சு முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து தயிர் பாக்கெட்டு, நெக்ஸ்ட் இந்த 4 பாட்டிலையுமே தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கு அடுத்த ரேக்கில் சோயா சாஸு, கெச்சப்பு, ஜாமு, மில்க் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, உடச்ச தேங்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸஸ்லாம் கேரட்டு, தக்காளி, லெமனு, கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் இஞ்சி, சின்ன வெங்காயமும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே ட்ரேயில் வந்து பால், அதுக்கப்புறம் பட்டர், சீஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரீசரில் 2 ஐஸ் ட்ரே, அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன். தக்காளி, காய்கறி இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.